ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக் வித் வந்துட்டு 3.25 இன்ச் எடுத்திருக்கேன். நெக் டெப்த் வந்துட்டு 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே மார்க் பண்ணியிருக்க நெக் வித் விட கீழே வந்துட்டு கம்மியாக இருக்கணும். கீழே 2.75 மார்க் பண்ணியிருக்கேன். நெக் டெப்த் லைனில் இருந்துட்டு 0.5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணியிருக்கேன். ஆன் ஃபோல்ட்லேயும் அதே மாதிரி 0.5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட்லேருந்து மேலே 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் அதிகமாக எடுத்துகிட்டு இப்போ ஸ்கேலப் டிசைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண முடிஞ்சாலும் ஓகே தான், இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ட்ரா பண்ணாலும் ஓகே தான். அந்த லைன் அப்படியே கீழே வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ சுற்றி ஃபுல்லாக சீம் அலவன்ஸ் வந்துட்டு 1.5 இன்ச் கொடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லைனிங்கில் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லைனிங்கை சுற்றி கார்னர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க லைனிங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக் வித் மார்க் பண்ணணும். நெக் வித் எவ்வளோ எடுத்திருந்தோம்? 3.25 எடுத்திருந்தோம். ஸோ 2 பக்கமும் ஈக்குவலாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த கேன்வாஸை அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா மூவ் ஆகாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்வ்ஸ்லலாம் நாச்சஸ் போட்டால் தான் டேர்னே ஆகும் பர்ஃபெக்டாக. இதுக்கு டாப் ஸ்டிச் போட வேண்டாம். நீங்கள் அப்படியே நெயில்ஸை வச்சு க்ரீஸ் பண்ணியே டேர்ன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக டேர்ன் ஆகிடும். டர்ன் ஆனதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஸ்டீம் அயன் பண்ணிட்டீங்கன்னா நெக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் நான் டாப் ஸ்டிச்சே போடல, ஜஸ்ட் ஒரு அயன் தான் பண்ணியிருக்கேன் மேலே. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.